Hey guys, welcome back. இன்னைக்கு ரிவ்யூ செக்மெண்ட்ல Sony XB10 ப்ளூடூத் ஸ்பீக்கரை ரிவ்யூ பண்ண போறோம். ஓகே, இந்த ஸ்பீக்கர் வேல்யூ ஃபார் மணியா அண்ட் இதோடைய பில் குவாலிட்டி எப்படி இருக்கும், இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அண்ட் இதோடைய பேஸ் எப்படி இருக்கும், ஸோ மொத்தத்தில் இதை வாங்கலாமா வேண்டாமா இதை பற்றின டிஸ்கஷன்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு ஃப்ரீ கிவ் அவேயும் கொடுக்க போகிறேன். ஸோ லாஸ்ட்டாக அதை சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல் நியூ வீடியோஸ் போகிறப்ப அப்படி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Sony XB10 இதோடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. அண்ட் இதோடைய லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் குட்டியாக பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கு. அண்ட் இதோடைய கலரும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது, ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆரஞ்சில். இந்த ஸ்பீக்கர் சுற்றியும் ரப்பரைஸ்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கிரிப்பாகவே இருக்கு அண்ட் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ரோப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபிங்கரில் வச்சு ஹோல்டும் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எதுலையாவது மாட்டியும் நம்ம வச்சுக்கலாம். இதுவும் ரப்பர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த ஸ்பீக்கருக்கு ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு லாஸ்ட்டில் காட்டுறேன். அண்ட் ஸ்பீக்கரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆக்ஸ் கேபிளாக இது கூட கனெக்ட் பண்ணி சாங்ஸ் வந்து கேட்டுக்கலாம். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா DC 5V மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் கூட சார்ஜர் அடாப்டர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஆர்டினரி மொபைல் சார்ஜர் தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. அது வந்து சார்ஜர் இண்டிகேஷன் LED. அண்ட் கொஞ்சம் லைட்டாக டர்ன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீக்கரை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன். இந்த ஸ்பீக்கரை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனை 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆன் ஆகும். அண்ட் இந்த ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணால் 3 டைம்ஸ் இதை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து LR அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் பட்டன் எதுக்குன்னா இப்போ நான் கையில் வச்சிருக்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மோனோ அவுட்புட் மட்டும் தான், ஸ்டீரியோ கிடையாது. ஸோ லெஃப்ட் ரைட் சேனல் கிடையாது, வெறும் மோனோ தான், சிங்கிள் சேனல் தான் அவுட்புட் வரும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சாங் வந்து ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்கணும், லெஃப்ட் ரைட் சேனல் ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி இன்னொரு Sony XB10 ஸ்பீக்கரை வாங்கி 2 ஸ்பீக்கருமே நீங்கள் வந்து ஒரே டிவைஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பீக்கர் லெஃப்டாகவும் இன்னொரு ஸ்பீக்கர் ரைட்டாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதனால உங்களால் ஸ்டீரியோ சவுண்டை வந்து நீங்கள் கேட்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் ஒரு சில ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சோனியில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கால் அட்டன் பண்ணுற பட்டனும் அதே தான். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மைக்குக்கு ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கால் ஏதாவது வந்தால் நம்ம இதிலே அட்டன் பண்ணி பேசிக்கவும் முடியும். இந்த ஸ்பீக்கர் ரெட், கிரீன், ப்ளூ, எல்லோ, பிளாக் அண்ட் ஒயிட் மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் வேரியண்ட்ல இருக்கு. ஸோ நமக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்பீக்கரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். இந்த ஸ்பீக்கரோடைய சேனல் டைப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ரேஞ்ச் மோனோ டைப் தான். அண்ட் ஸ்பீக்கரோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 46mm. அண்ட் பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5W ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5W 10W கன்ஃபார்மாக தெரியல, பிகாஸ் சோனியோடைய அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல இதை பற்றி தெளிவாக கொடுக்கல. பட் மற்ற வெப்சைட்டில் நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப நிறைய 5W தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ 5W ஸ்பீக்கர். அண்ட் இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 260 grams. அண்ட் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் இருக்கு. அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 4.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்புட்டுக்கு ஒரு ஆக்ஸ் கேபிள் 3.5mm ஜாக் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20 Hz to 20 kHz. ஸோ இதனால நம்ம சாங்ஸ்ல எல்லா விதமான சவுண்ட்ஸும் தெளிவாக கேட்க முடியும். அண்ட் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ohms. அண்ட் ஸ்பீக்கருடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, 1400 mAh. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக தொடர்ந்து 16 hours வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த ஸ்பீக்கர் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப். ஸோ இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பீக்கர்னே சொல்லலாம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இப்போ என்னுடைய பர்சனல் ரிவ்யூ என்னன்னா, சோனி இந்த நேம் சொன்னதும் நம்ம மைண்டுக்கு வர 3 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல லைஃப் வரும். அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே காஸ்ட்லி. ஸோ இந்த ஸ்பீக்கரும் காஸ்ட்லி தான். இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து ஸ்டீரியோ டைப், அதாவது 2 ஸ்பீக்கர் வச்ச ப்ளூடூத் ஸ்பீக்கரே பார்த்தீங்கன்னா அதோட பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 2500 to 3000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இந்த Sony XB10 மோனோ ஸ்பீக்கர் தான், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 3300 something இருக்கு. அண்ட் சோனியோடைய அஃபிஷியல் சைட்ல போய் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் காஸ்ட்லியா இருக்கும். அதுல அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4900 something இருக்கு. ஸோ சோனி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே காஸ்ட்லி தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப குவாலிட்டியாகவே கொடுப்பாங்க. ஸோ சோனியோடைய ப்ராடக்ட்ஸ் எப்பயுமே மற்ற கம்பெனி ப்ராடக்ட்ஸ் கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொடுப்பாங்க. அண்ட் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்ல சோனிக்குன்னு தனியாகவே டாப்ல ஒரு இடம் இருக்கும். ஓகே, இது சோனியை பற்றின ஒரு ஜென்ரல் வியூ. இப்போ ஸ்பீக்கருக்கு வருவோம். இந்த ஸ்பீக்கர் என்னுடைய ஃப்ரெண்ட் தான் ரிவ்யூ பண்ணுறதுக்காக கொடுத்தா. 3 to 4 days எங்கிட்ட தான் இருந்தது. நான் தான் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்தது.
இருந்தது. பிகாஸ் ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது. நம்ம டேபிளில் இந்த ஸ்பீக்கரை வச்சு சாங்ஸ் கேட்குறப்ப அந்த டேபிளுக்கே ஒரு தனி லுக்காகவே இருக்கும். சோனியில் வெறும் 5 வாட் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெறும் 5 வாட் ஸ்பீக்கரில் இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட், அதாவது பாட் ஸ்டோன் 700ல் 2 டூயல் 10 வாட் ஸ்பீக்கரில் வரக்கூடிய அவுட்புட்டை ஓரளவுக்கு ஈக்குவலாக இந்த சோனி XB10ல் அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் சோனி பிராண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பாட் ஸ்டோன் 700 ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல்ரெடி இந்த சேனல் ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பீக்கருடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா மிட் ஹை எல்லாமே வந்து டாப்பில் இருக்க ஸ்பீக்கர் வழியாக தான் வெளியே வரும். ஸோ நார்மலாக நீங்கள் சாங்ஸ் கேட்குறப்ப வோக்கல்ஸ் எல்லாமே வந்து டாப்ல தான் வெளியே வரும். ஸோ இதோடைய பாட்டமில் சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருடைய அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் 2 சைடில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டேபிளில் வச்சு சாங்ஸ் கேட்குறப்ப 360 டிகிரியில் அந்த சவுண்ட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக கேட்க முடியும் ரூமில் எந்த இடத்துல இருந்தாலும். அண்ட் இந்த ஸ்பீக்கருடைய பேஸை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்டான ஒரு ஸ்பீக்கர்லேருந்து இந்த அளவுக்கு பேஸ் வருதுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அகைன் இந்த இடத்துல சோனி வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க நாங்கள் எவ்வளோ பெரிய பிராண்டுன்னு. பேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாட் ஸ்டோன் 700 கம்பேர் பண்ணுறப்ப பேஸ் வந்து இந்த சோனி XB10ல ஒரு 2 to 3% கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது ஏன்னு தெரியல. மேபி ஸ்பீக்கருடைய அரேஞ்ச்மெண்ட் டாப் அண்ட் பாட்டமில் இருக்கிறதுனால இருக்கலாம். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா அண்ட் வாட் ஃபார் மணின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயுமே ஒரு டாப் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் என்கிட்ட வந்து ஒரு 4000 rupees இருக்குது, இதில் ஒரு நல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த சோனி XB10 கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஸோ அவங்களுக்கு நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன். மற்றபடி என்கிட்ட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது, 2000 to 2500 தான் என்னுடைய பட்ஜெட், அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் செட் ஆகுது. பிகாஸ் இது மோனோ ஸ்பீக்கரே இந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ நீங்கள் 2500க்கு நீங்கள் ஸ்டுடியோ ஸ்பீக்கரே நிறையா அவைலபிளாக இருக்குது, லைக் பாட் ஸ்டோன் 700. அண்ட் இந்த ஸ்பீக்கருடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ஆட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு ஸ்பீக்கரை கூட வாங்கி ரெண்டுமே வந்து ஒரே டிவைஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சு நீங்கள் சாங்ஸ் கேட்குறப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் சேனல் ரொம்பவே சூப்பராக ஆக்ட் ஆகும். அதாவது அந்த ஸ்டீரியோ எஃபெக்டை ரொம்ப நல்லா கேட்க முடியும். ஆடியோ வந்து லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அந்த மாறி போகிறத நீங்கள் நல்லா தெளிவாக கேட்க முடியும் ஹெட்ஃபோனில் கேட்குற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷன் இந்த ஸ்பீக்கரில் இருக்குது. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் பாட் ஸ்டோன் 700 அண்ட் சோனி XB10 இந்த 2 ப்ளூடூத் ஸ்பீக்கரோடைய டீடைல்டு கம்பேரிசன் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி சொல்லாட்டியும் கண்டிப்பாக போட தான் போகிறேன். ஸோ எப்பவும் சொல்கிறதா இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே கிவ் அவே பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு நியூவாக PUBG ட்ரிகர் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ இதை ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் வாங்கினேன், என்னுடைய ஓன் மணி போட்டு தான் வாங்கினேன். ஸோ இது ரிவ்யூவும் முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரிகர் பட்டனுடைய ரிவ்யூ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை என்னுடைய சேனலில் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக ஒரு கிவ் அவே மாதிரி கண்டக்ட் பண்ணான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அதுதான் இது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். போனஸ் என்ட்ரி ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் இயர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இது நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே விசிட் டெக்னிக் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ரெகுலராக வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் அதில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேபும் கிளிக் பண்ணி அந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது 3த்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த கிவ்அவேடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 16 days வச்சுருக்கேன். ஸோ நேற்று ஒரு டே வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ மொத்தம் 15 days. February 10 அன்றைக்கி வந்து இந்த கிவ்அவே முடியுது. ஸோ அதுக்குள்ளே மேக்ஸிமம் யாரெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அண்ட் Feb 11 அன்றைக்கி யார் வின்னரோ அவங்களோட நேமை வந்து நான் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவேன். அவங்களுக்கு இந்த PUBG ட்ரிகர் பட்டனை ஃப்ரீயாக அவங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான். எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் நான் பார்த்துட்டு ஃபியூச்சரில் இன்னும் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸு ஏகப்பட்ட பொருள்லாம் வந்து நான் ஃப்ரீயாக கிவ் அவே கொடுக்க பிளான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.